கிறிஸ்துக்கள் அன்பான காலக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துக்கள் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்வது ஏன் சொன்னா, ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்யும் காலத்துல அவர் என்ன சொன்னதுன்னா, அவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா, அவர் சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவர்கள், அவரை பின்பற்றுறவர்களும் நன்மை செய்வர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க அதிகமா ஞானம் உள்ள ஒரு மனுஷன் நமக்கு கொடுக்கிற ஒரு அறிவுரை தான் இது. என்னது, உங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்களுக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம இருக்காதீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் தன்னுடைய 2 வீலர் எடுத்துட்டு பிரயாணம் போறாரு. ஒரு கை குழந்தை இருக்கு, மனைவியோட என்ன செய்யறாரு, அதுல பைக்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற வேலையில என்ன செஞ்சுச்சுன்னா, அவருடைய பைக் என்ன செய்ய சடனா ஒரு இடத்துல நின்றுச்சு. அந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக மக்கள் நடமாடுகிற இடமும் இல்லை, அதே சமயத்துல பஸ் போக்குவரத்தும் அதிகமாக இருக்கிற பாதையும் இல்லை. அந்த இடத்துல இருந்து ஐயோ இந்த கை குழந்தை வேற இருக்கு, அழுதுட்டு வேற இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்துல இந்த கை குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாது. அப்பா அம்மா எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுத்து பார்ப்பாங்க, விளையாட வச்சு பார்ப்பாங்க, ஆனாலும் அலைய நிறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி அது அந்த காட்டு வழியில் நிற்கும் பொழுது நேரம் அதிகமாகிடுச்சு, இருட்டு அடைய ஆரம்பிக்குது. அவருக்கு ரொம்ப கொஞ்சம் பயம் வந்துச்சு. அப்போ அப்படியே நின்றுட்டு இருக்காரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது அழைப்போம்னா அவங்க வர்றதுக்கும் எப்படி ஆகும், ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும். இப்போ ஒருவேளை நம்ம ரிப்பேர் பண்றவரை அழைப்பு வந்தாலும் அவருக்கும் வர இவ்வளவு நேரம் ஆகும், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருந்து அங்க நின்றுட்டு இருந்தாராம். அப்படி நிற்கும் பொழுது ஒரு கார் 2 லைட் எரியுதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரிச்சா, நல்ல வேலை, நம்ம இந்த நபர்கிட்ட என்ன செய்வோம், உதவி கேட்டு என்ன செஞ்சிடலாம், மனைவியும் குழந்தையும் அனுப்பிச்சிட்டா கூட நம்ம என்ன செய்யலாம், பொறுமையா வண்டியை தள்ளிக்கலாம், நண்பர்களை வச்சு அல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கூப்பிட்டு அல்லது எப்படியாவது அதை பண்ணிக்கலாம், இவங்களை மட்டும் இறக்கி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தாராம். அப்படி யோசிச்சு அந்த காருக்கு அவர் கை நிறுத்துறாரு. அந்த கார்கார் நிறுத்திட்டு சொன்னாரு, சாரிப்பா, நாங்கள் யாரும் ஏற்றுறது கிடையாது, நான் ஒன்று அங்கே போகிற வழியில் ஏதாச்சும் மெக்கானிக் காருங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இப்படி ஒரு உதவி கிடைக்கும்னு நினச்சோமே, இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தமாக நின்றுட்டு இருந்தாராம். அப்படி நின்றுட்டு இருக்கப்ப அந்த வழியை என்ன செஞ்சேன்னா, ஒரு நபர் வந்தார். அவரும் 2 வீலர் ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ இவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லி அவரை கை நிறுத்துறாங்க. இப்படி கை நிறுத்தின உடனே அவர் சொல்றாரு, என்ன சார் இங்கே நிற்கிறீங்க, இந்த மாதிரி வண்டி திடீர்னு நின்றுச்சுங்க. ஐயோ, நானே இப்போதான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கொஞ்சம் பெட்ரோலும் வாங்கிட்டு வரேன், ஏன்னா இந்த ஏரியாவில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி கொடுங்க, உங்கள் வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, எனக்கு தெரிஞ்சது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம். பார்த்தா என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த வண்டியில பெட்ரோல் தான், அந்த டியூப் கொஞ்சம் அடைப்பா இருந்துச்சு, அது சரியா போகலை, ஏன்னா பெட்ரோலும் அதிகமா இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே சொன்னார், சரிங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, 1 லிட்டர் அளவுக்கு பாட்டில் இருக்கு, ஒன்று அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மனுஷர்கிட்ட சொல்றாரு, நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க, கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் இன்னொரு டைம் போறப்போ வாங்கிக்கிறேன், நீங்க கை குழந்தை வச்சிருக்கீங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். அப்ப இவர் போயிட்டே இருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே இப்படி ஒரு இதுவாயிடுச்சு எனக்கு, ஆண்டவரே இவ்வளவு கிருபையா எனக்கு இது மாத்தி கொடுத்துட்டீங்களே, நான் எப்படி போவேன்னு நினைச்சேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஒரு செலவும் இல்லாம என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டே இருக்காரு. அவர் போயிட்டே இருந்து கொஞ்ச தூரத்துல போய் பாக்குறாரு, ஒரு கார் நிக்குது. இவர் பார்த்த காரே தான் அது, இவர் பார்த்த அதே கார் தான். அப்ப அந்த கார்காரர்கிட்ட நின்று, என்னையா நின்றுட்டு இருக்கீங்க, யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லை, என் கார் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, என்ன பண்ணன்னு தெரியல. அதான். அப்படியா, என்ன பிரச்சனையா இருக்கும்னு யோசிக்கிறீங்க, பெட்ரோல்லாம் இருக்குதான்? இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் திடீர்னு நின்றுச்சு, என்னன்னு தெரியல, இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளமான்ட்டு. நான் ஒன்றா பார்க்கட்டுமா சார் அப்படின்னு சொல்லி அவர் இன்ஜினை திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஏதோ அவருக்கு தெரிஞ்சது ஏதோ செய்கிறாரு. செஞ்ச உடனே வண்டி என்னது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போதான் இவருக்கு ரொம்ப என்ன மன வருத்தமா போச்சு. இந்த மனுஷன் நின்று நமக்கு உதவி கேட்டப்ப கை குழந்தை ஏற்றிட்டு போய் இறக்க சொன்னதுக்கு நம்ம இறக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
இந்த மாதிரிதான் நமக்கு நன்மை செய்ய இருக்க தோணும் போது என்ன செய்யணுமா, பிராணி இருக்கும்போது செய்யணும். அந்த குழந்தைய அந்த அம்மாவை ஏத்திட்டு போயிருந்த கடல் கண்டிப்பா அவருடைய வண்டியை போக கூட வைத்திருக்கும். அவருக்கு ஒரு பாடத்தை அன்னைக்கு அவர் அந்த மனுஷன் கற்றுக்கொண்டார். இதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வேதாமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாரும் ஆண்டவரை குறித்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கணும், நித்திய ஜீவனம் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்கணும் அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொன்ன கதை தான் ஓமைதான். என்னன்னு சொன்னா, நல்ல சமாரியன் கதை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த கதையில ஆரம்பத்துல வரவர் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு யார் வருவார்னா ஒரு பிரீஸ்ட் வருவாரு, ஒரு ஆசாரியன் வருவாரு. அவர் என்ன செய்வாரு, ஒரு பக்கமாய் போயிருவாரு. அடுத்தது ஒரு லேவியன் வருவான். லேவியன் என்ன செய்வான், பக்கமா போயிருவாங்க. ஆனா அந்த குற்றுயிரா இருக்கிற மனுஷனை, எரிகோல இருந்து என்னது போகிற மனுஷனுக்கு எங்க இருந்து போறாருங்க அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மனுஷன் எருசலேம் இருந்து எரிகோ போகையில் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்காரு. அங்கனது கல்லர்கள் அவனை அடிச்சு அவர்கிட்ட இருந்து எல்லாத்த பிடிங்கி அடித்து குற்றுயிராக விட்டுட்டு சென்று அந்த மனுஷனை பார்த்தது யாருன்னு சொன்னா, முதலாவது பார்த்தது தேவ பிள்ளைகள் தான் பார்த்துருக்குறாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கமா பிரீஸ்ட்னா எவ்வளவு ஒரு ஒரு ரேங்க்ல உள்ள ஒரு மனுஷன், ஆண்டவரை குறித்து அதிகமாய் தெரிந்தவங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, பக்கமாய் திரும்பி போனாங்க. ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் அடுத்தது என்னது, அந்த ஆலயத்தில் பணிபுரிகிற ஒரு லேவியர், அவர் என்ன செய்யறாங்க, பக்கமாய் போயிடுறாங்க. ஆனாலும் அதுக்கு இன்னும் ஒரு சமாரியன் அந்த பக்கமா பிரயாணம் பண்ணி வந்த மனுஷன் தான் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அவர் செய்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளாம் பயப்படும். இந்த மாதிரி ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம போய் தொட்டோம்னா நம்மளை பிடிச்சி போலீஸ்க்கு கேஸ் நம்மளால அலைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளும் என்ன செய்வோம், பக்கமாய்தான் போவோம். ஆனா இந்த மனுஷன் கிட்ட அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, அதிகமா ஏதாவது நீங்க செலவழிச்சீங்க அப்படின்னா நான் திரும்பி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை விசாரித்து கொள்ளும்படி எடுத்து ஒரு இடத்துல செஞ்சு விடுறாரு. எத்தனை காரியங்கள் செய்யறாரு. ஏன்னா அவரும் ஒரு வேலையா தான் போயிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து அவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப நேர்த்தியா, அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட நேர்த்தியா எதிர்பார்க்கிறாரு. எப்படி ஒரு நல்ல சமாரியன், அவன் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்வேன்னா, நீங்க இந்த மாதிரியான குணங்களுடையவர்களாக, கஷ்டத்துல இருக்கிறவங்க, பாவப்பிடியில் இருக்கிறவங்க, உங்களை மீட்டு கொள்வதற்கு கிட்ட போய் காயங்களை கட்டி அவருடைய தேவைகளை சந்தித்து, கொஞ்சம் ஒருவேளை நம்மகிட்ட இருக்கிற காசு கூட நமக்கு என்ன செய்ய வேண்டிய செலவழிக்க கூட நேரிடலாம். அது எப்படி அந்த மனுஷன் பார்த்தீங்களா, பெட்ரோல் கொடுத்தாங்க, அதுக்கான காசு அவங்க வாங்கல. அதுதான் ஆண்டவன் உங்ககிட்ட எதிர்பார்க்க, உதவி செய்யுங்க, எதுவும் எதிர்பார்த்து இல்லை, தேவைப்படுவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதனாலதான் சாலமோன் நீ சொல்ற வசனம் என்ன சொல்லுறது, உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போயிடாத, ஒரு ஆசாரியனை போல இருந்துராத, அல்லது ஒரு லேவியனை போல இருந்துராத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஆனா நம்ம எப்படி நல்ல சமாரியனை போல, அந்த சமாரியனை போல காரியங்களை செய்து நல்ல கிறிஸ்தவர்களாக, எப்படி நல்ல சமாரியன் என்று பெயர் எடுத்தாரோ அதே போல நீங்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக ஜீவிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோமா. எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்துகிறதான பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும் பொழுது நாங்கள் செய்யத்தக்க பலத்தையும் ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இவருடைய கையின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்தும் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் சாமி. நாங்கள் எங்க சென்றாலும் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுவர்களையும் கண்ணீரோடு இருக்களையும் கண்டு நாங்கள் பக்கமாய் திரும்பி போய்விடாதபடிக்கு கிட்டே போய் விசாரித்து தேவைகளை சந்திக்கிற பிள்ளைகளாக இருக்க, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கூறவும், தேவன் வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரி அவர் என்று சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ஒரு அடி நாங்கள் முன்பாக வைக்கும்போது எங்களோடு கூட நடந்து வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உங்களுடைய காரியங்களாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.